சீதாராம். விக்ரம் 1 ராக்கெட் லான்ச் ஆனது எல்லாருக்கும் தெரியும். அந்த ராக்கெட்டோட டெல்டா வி என்னதுன்ட்டு ராக்கெட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ராக்கெட் சயின்ஸ் கோர்ஸில் எனக்கு ராக்கெட் ஈக்குவேஷன் பற்றி சொல்லிக் கொடுத்தா. இப்போது பார்க்கலாமா? இப்போது ராக்கெட் ஈக்குவேஷன் வந்து டெல்டா வி ஈக்குவல் டு எக்ஸாஸ்ட் வெலாசிட்டி இன்ட்டு நேச்சுரல் லாகரிதம் ஆஃப் இனிஷியல் மாஸ் டிவைடட் பை ஃபைனல் மாஸ். இப்போது நமக்கு தேவையான வேல்யூஸ் வந்து எக்ஸாஸ்ட் வெலாசிட்டி, இனிஷியல் மாஸ் அண்ட் ஃபைனல் மாஸ். சாலிட் ராக்கெட்ஸுக்கெலாம் எக்ஸாஸ்ட் வெலாசிட்டி 2 km/s இருக்கும். இப்போ இந்த ராக்கெட் வந்து சாலிட் ராக்கெட் அப்படின்றதுனால இதோட எக்ஸாஸ்ட் வெலாசிட்டி 2 km/s. அடுத்தது இதோட இனிஷியல் மாஸ் வந்து 30,000 kg. ஃபைனல் மாஸ் வந்து 260 kg ப்ளஸ் 350 kg ஈக்குவல் டு 610 kg. விக்கிபீடியா படி விக்ரம் 1ஓட போலார் ஆர்பிட்டுக்கு அனுப்ப வேண்டிய பேலோடு வந்து 260 kg, லோ எர்த் ஆர்பிட்டுக்கு அனுப்ப வேண்டிய பேலோடு வந்து 350 kg. இப்போ நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் ராக்கெட் ஈக்குவேஷனில் போட்டு பார்க்கலாம். 2 இன்ட்டு நேச்சுரல் லாகரிதம் ஆஃப் 30,000 டிவைடட் பை 610. இதுக்கு ஆன்சர் வந்து 7.79. இப்போது ராக்கெட்டோட டெல்டா வி வந்து 7.79 km/s, அப்ராக்சிமேட்லி 7.8 km/s. இந்த வேல்யூஸ்லாம் எக்ஸாக்ட்லி கரெக்டான எனக்கு தெரியாது. அடி தான் தப்பு பண்ணியிருந்தால் க்ஷமிக்கணும். ஜி சீதாராம்.